பூமிக்கு மேலே விண்வெளியில் ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்கள் அங்கே சுற்றிக் கொண்டிருக்கின்றன. இது இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. இந்தியாவின் ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் SSA ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் என்பதை எளிமையாக சொன்னால் விண்வெளியில் என்ன நடக்கிறது என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்வது. முக்கியமாக எந்த செயற்கைக்கோள் எங்கே இருக்கிறது, அது எவ்வளவு வேகத்தில் போகிறது, பழைய ராக்கெட் பாகங்கள் மற்றும் விண்வெளி குப்பைகள் ஏதேனும் நம் செயற்கைக்கோள் மீது மோத வருகிறதா, இவற்றை தொடர்ந்து கண்காணிப்பதுதான் இந்த SSAவின் வேலை. இந்த புதிய விதிகள் ஏன் தேவை? தற்போது விண்வெளி என்பது இஸ்ரோ போன்ற வெறும் அரசு நிறுவனங்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. பல தனியார் நிறுவனங்களும் தங்கள் செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்புகின்றன. விண்வெளி சந்தை 2030ஆம் ஆண்டிற்குள் சுமார் $4 பில்லியன், அதாவது ரூபாய் 33,000 கோடி அளவுக்கு வளரப்போகிறது. இவ்வளவு போட்டி இருக்கும்போது விபத்துகளை தவிர்க்க கடுமையான சட்டங்கள் அவசியம். இந்திய அரசு தயாரித்துள்ள இந்த டிராஃப்ட் பாலிசி வரைவு கொள்கையில் சில முக்கியமான விஷயங்கள் உள்ளன. இந்தியாவிலிருந்து செயற்கைக்கோள் அனுப்பும் ஒவ்வொரு நிறுவனமும் அது எங்கே இருக்கிறது என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். ஒரு செயற்கைக்கோள் மற்றொன்றின் மீது மோத போகிறது என்று தெரிந்தால் கொலிஷன் அவாய்டன்ஸ், அதை தவிர்க்கும் தொழில்நுட்பம் இருக்க வேண்டும். விண்வெளியில் தேவையில்லாத குப்பைகளை சேர்க்கக்கூடாது. நாட்டின் பாதுகாப்பு கருதி தேவைப்பட்டால் தனியார் நிறுவனங்களில் டேட்டா கண்காணிப்பு தரவுகளை அரசு பெற்றுக்கொள்ளும். இந்த விதிகள் நல்லதுதான் என்றாலும் சிறிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சில கவலைகளை தெரிவிக்கின்றன. பெரிய நிறுவனங்களுக்கு விதிகள் இது, ஆனால் சிறிய நிறுவனங்களுக்கு கண்காணிப்பு கருவிகளை அமைப்பது அதிக செலவை உண்டாக்கும். அரசு எங்களிடம் இருந்து தரவுகளை வாங்கும் போது அதற்கான ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, சரியான விலையை எப்படி முடிவு செய்வார்கள் என்பதில் தெளிவு வேண்டும் என்கிறார்கள். இந்தியாவின் விண்வெளி பாதுகாப்பிற்காக இஸ்ரோ ஏற்கனவே நேத்ரா நெட்வொர்க் ஃபார் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் டிராக்கிங் அண்ட் அனாலிசிஸ் என்ற அமைப்பை நடத்தி வருகிறது. இப்போது வரப்போகும் புதிய கொள்கை தனியார் நிறுவனங்களையும் இந்த வரிசையில் இணைக்கும். சாலைகளுக்கு டிராபிக் ரூல்ஸ் இருப்பது போல விண்வெளிக்கும் விதிகள் தேவை. இந்தியா இப்போது அந்த விதிகளை உருவாக்கி வருகிறது. இதன் மூலம் நம் நாட்டு செயற்கைக்கோள்கள் பாதுகாப்பாக இருக்கும், விண்வெளி வணிகமும் செழிக்கும்.